மகா பெரியவாளின் அற்புதங்கள் 61. ஆந்திர மாநிலத்தில் சில பக்தர்கள்லாம் சேர்ந்து பெருமையோட ஒரு சிவாலயத்தை கட்டுறாங்க. ஆலயம் முழுமையடைஞ்சிருச்சு. அப்போ வடிக்கப்பட்ட சிவலிங்கத்தை கருவறைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக அவங்க முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிங்கம் என்னென்னா ஒரு அங்குலம் கூட நகரலை. எத்தனையோ பேர் கயிறு கட்டி பலர் சேர்ந்து அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அது நகரவே இல்லை. அப்படி அவசரத்துலையும் கவலையிலையும் அவங்க காஞ்சிபுரம் போய் மகா பெரியவாள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பெரியவா திருச்சி அருகே வசிக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தியநாத சாஸ்திரிகள் அப்படிங்கிற பக்தர்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர் வந்ததும் அவரோட காதில் மெதுவாக பெரியவா ஏதோ சொல்லிவிட்டு இவரை உங்களோட கூட்டிகிட்டு போங்க, நான் சொன்னதை இவரை செய்ய சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறார். அந்த சாஸ்திரிகள் அந்த ஆந்திர கிராமத்துக்கு போகிறாரு. தினமும் அவரோட அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு நிறைய மணி நேரம் அவர் ஜபத்தில் தான் மூழ்கி இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஆந்திர பக்தர்கள்லாம் ரொம்ப குழப்பமடைகிறாங்க. இவர் எந்த வழிமுறையையும் சொல்லாமல் இப்படி ஜபம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு. ஆனால் அவர் மேலே இவங்களுக்கு முழுக்க நம்பிக்கை இருந்தது. ஏன்னா பெரியவா அனுப்பிச்சால் அப்படின்னு சொல்லி 21வது நாளில் ஜபம்லாம் முடித்ததுக்கப்புறம் சாஸ்திரிகள் சொல்கிறாரு, இப்போ அந்த லிங்கத்தை நகர்த்தி பாருங்க அப்படின்னு. அவங்க முயற்சி செஞ்ச போது ஒரு அதிசயம். முன்னாடி ஒரு அங்குலம் கூட நகராத அந்த லிங்கம் இப்போ பஞ்சு போல் அப்படி இலகுவாக நகர்ந்து வந்துடுச்சு. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு. அதற்கு இந்த சாஸ்திரிகள் சொல்கிறாரு, எனக்கும் தெரியாது. பெரியவா என்கிட்ட சொன்னது ஒன்று தான். அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர ஜபத்தை 21 நாட்கள் செய்ய சொன்னாங்க. அதை தவிர வேறு எதுவும் பண்ணலனா அப்படின்னு அவர் சொல்கிறார். மகா பெரியவாளோட தவ மகிமை, அவரின் சங்கல்பத்தின் சக்தி மற்றும் நமசிவாய மந்திரத்தோட அதிசய வல்லமை, இது மூணும் சேர்ந்தது தான் அப்படி அந்த லிங்கம் நகர்ந்ததற்கு காரணமாகும். அப்பர் சுவாமிகள் காலத்திலையும் இதே பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் அதிசயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அப்பர் சுவாமிகள் மீது அரசர் விதித்த தண்டனையால் அவரை பெரிய கல்லோட கடலில் வீசினப்ப கூட அவரை நமசிவாய அப்படிங்கிற ஜபத்தின் சக்தியால் அவர் கல்லோடு நீரில் மிதந்தார். அப்பர் சுவாமிகள் செய்த அந்த அதிசயத்தை போலவே 20ஆம் நூற்றாண்டுலையும் மகா பெரியவர் தனது சங்கல்பத்தால் அதே சக்தியை வெளிப்படுத்தினார். பஞ்சாட்சர ஜபம் நமசிவாய என்பது வெறும் மந்திரம் கிடையாது. அது பரம்பொருளோட நம்ம இணைக்கும் ஒரு உயிர் வாயு. அதை நம்பிக்கையோட நம்ம மனமாற சொன்னோம் அப்படின்னா இயற்கையே மாற்றும் சக்தி அதில் இருக்குது. மகா பெரியவர் காட்டிய இந்த அனுபவம் நமக்கு நினைவூட்டுவது, பக்தியோட ஜபம் செஞ்சோன்னா சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். எளியவர்களுக்கு அருளும் குருநாதா, எளிமையாக தோன்றும் குருநாதா, என் திசையிலும் காட்சி தரும் குருநாதா, எப்பிறவியிலும் உன் துணை வேண்டும் குருநாதா. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.